இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வருஷத்துல நாம் பிரவேசிக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார், நன்மையானவர்களை செய்ய போகிறார் என்ற ஒரு விதமான விசுவாசத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் போது கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை ஏற்றபடி எல்லாவற்றையும் மாற்றி தருகிறவராக இருக்கிறார். பாருங்க, உலகத்துல பாத்தீங்கன்னா மனுஷன் என் விருப்பப்படி வாழ்க்கை நடத்தணும், என் விருப்பம், என் ஆசையம், என் மனசை கேட்டுதான் இந்த உலகத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். என் மனசு என்ன சொல்லுதோ அதை செய்வேன். என்ன சொல்றாங்கன்னா இருதயத்தை கேட்டு வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க இஷ்டம், அவங்க விருப்பம், அவங்க வாழ்க்கையினுடைய இலட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் அவன் தன்னுடைய காரியங்களை தன்னிச்சையா யாரும் கவனிக்கிறதுல என் வாழ்க்கை எனக்கு எல்லாத்துக்கும் 100% என் வாழ்க்கையை நடத்துறதுக்கு முழு உரிமை இருக்குது, நான் எப்படி பண்ணா வாழ்வேன் அப்படின்னு சொல்லி வாழ்க்கை நடத்துறான். ஆனா முடிவு என்ன? கடைசி நடக்குது பிரச்சனை, போராட்டம், தவிப்பு, சிறப்பாத்திரம், தனிமை. நிறைய சொல்றாங்க, யா ஒரு தனிமை உணர்வு என்ன தாக்கிக்கிட்டு இருந்து தனிமையா நான் ஃபீல் பண்றேன், ஏதோ ஒரு பாலைவனத்துல இருக்கிற மாதிரி இருக்கிறேன், ஒருத்தர் எனக்கு உதவி செய்யற மாதிரி இல்லை. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, எல்லாரும் கூட இருக்கிறேன், ஒரு எழுத்துப்படி எல்லாரும் கூட இருக்கிறேன், ஆனா எனக்கு ஏதோ ஒரு உணர்வு தனிமையா இருப்பது போல, ஒருத்தர் என் கூட இல்லைன்ற மாதிரி அந்த காரியம் இருக்கு. ஒரு தனிமை உணர்வு என்னை மாட்டிக்கொண்டு இருக்கிறது. இன்னும் பயம், ஒரு விதமான பயம் என்னை ஆட்கொண்டு, என்ன நடக்குமோ ஒரு பயம், ஒரு விதமான துக்கத்துக்குள்ள இருக்கிற ஒரு விதமான துக்கம் என்னை ஆட்கொண்டு இருக்கு. கவலை, இன்னும் பலவிதமான சூழ்நிலைக்குள்ளே இருக்கிறேன், ஏதோ கட்டப்பட்டது மாதிரி இருக்கிறேன், யாரோ என்னை கட்டி வச்சிருக்கிற, இப்படி பலவிதமான உணர்வுகளை சொல்லிக் கொண்டிருப்பாங்க. காரணம் என்ன? எபேசியர்ல சொல்லப்படுற பவுல் சொல்ற நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்புகிறவர்களை செய்து கோபாக்கியலின் பிள்ளைகளாகணும். என் இஷ்டம், எனக்கு என்ன மாமிசம் சொல்லுதோ, என் மனசு என்ன சொல்லுதோ, இருதய விருப்பத்தை நிறைவேற்றும்படி நீ வாழ்க்கை வாழ்ந்ததுனால நீங்க உங்க ஆண்டவர் வைத்திருக்கிறதால அந்த அற்புதமான சந்தோஷம், சமாதானம் இவளை பெற்றுக்கொள்ளாம நீங்க உங்க வாழ்க்கையை இழந்து போய் ஒரு இழந்த சூழ்நிலையில இருக்கிறீர்கள். ஆனால் வேத வசனத்தினுடைய வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள்வீர்களால் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். பாருங்க, ஒரு நாள் நாம் இயேசு அறிந்தோம், இயேசு யாரோ ஒருத்தர் அந்த வீட்டுக்குள்ள வந்த மாதிரி ஒரு உணர்வு. ஒரு வீடுன்னு எடுத்துக்கொள்ள பாருங்க, ஒரு குடும்பம் இருக்கு, குடும்பத்துல யாராவது ஒருத்தர் ரொம்ப துக்கமா மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கவலையா கஷ்டத்தோட இருந்து ஒரு சந்தோஷமே இல்லாம இருந்தா என்ன ஆகும்? அந்த வீட்டுல அது எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணும், எல்லாரையும் பாதிக்கும். ஒரு சில என்ன பிரச்சனை, ஏன் இருக்கிறேன், ஏன் சந்தோஷமா இல்லை, ஏன் இருக்கிறேன், அது எல்லாருக்கும் பாதிப்பு கொண்டு போடுது. அதே மாதிரி தாங்க நம்ம இறுதியமா இருக்கு ஆண்டவருக்கு இடம் கொடுக்கணும். ஒரு நாளே நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் உள்ள வந்துட்டாரு, உள்ள வந்துட்டோங்க, அவருக்கு சில விருப்பங்கள் இருக்கு, அவர் விருப்பப்படுகிறார், அவருக்கு சில காரியங்கள் இருக்கிறது. அப்ப அவர் விரும்புகிற காரியத்தை நான் விலக்கி நமக்கு விருப்பமானது செய்யும் பொழுது ஒரு விதமான துக்கம் நம்மை ஆட்கொள்கிறது. நல்ல கிறிஸ்துக்குள்ள இருக்கிற ஜனங்களை புரிஞ்சுங்க, ஒரு விதமான துக்கம், ஒரு விதமான தவிப்பு, ஏதோ அவர் செஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு உற்சாகம் இல்லாம ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, அவருடைய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நாம் விரும்பி அந்த காரியங்களை ஏற்றுக்கொண்டு அவரை திருப்திப்படுத்த முயல்படும் போது அவர் என்ன செய்யறாரு? அவர் உங்களை திருப்திப்படுத்துகிறார். உங்களை அவர் அற்புதமாய் உங்களை சந்தோஷத்துக்குள்ளேயும் சமாதானத்துக்குள்ளேயும் இந்த பரலோக சந்தோஷத்தை உங்களுக்குள்ள வச்சு நீங்க எந்த நிலைமையிலும் ஒரு சமாதானமா இருக்கக்கூடிய தேவை வைக்க. சரி, நான் வசனத்துக்கு நேரம் போவோம். இந்த வசனத்துல நாம் தொடர்ந்து ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானித்து வருகிறோம். அந்த வசனம் என்னவென்றால், கலாத்தியர் புத்தகம் 5வது அதிகாரம் 22 25 வரையும் வாசிக்க கேளுங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினால் பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவுள். 25 வருஷத்துல நாம் ஆவியினால் பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவுள். இந்த வசனத்துல பல மொழிபெயர்ப்புகள் உண்டு. அதுல பாத்தீங்கன்னா, if we live in spirit we should also march in spirit. நாம ஆவியில நீங்க நிறைஞ்சு வாழ்ந்துருந்தீங்கன்னா,
அதே மாதிரி 2 பேர் 2 விருப்பத்தோட இருக்காங்க. ஆண்டவருடைய விருப்பம் தெரிஞ்சு அவருடைய விருப்பத்தினால அவர் என்ன விரும்புறாரு, அவருடைய எண்ணங்கள் என்னன்னு அப்படி நீங்க நிறைஞ்சு அவரோடு கூட நீங்க வாழ்ந்தீங்கன்னா, அவர் அப்படி வாழ்ந்தீங்கன்னா நீங்க ஆவியினால we should also march in spirit. அதாவது ஆவியினால மார்ச் பண்ணி போகணும். எப்படி ஒரு மிலிட்டரியில அப்படியே அணிவகுத்து அப்படியே ஒரு ஆட்டம் இல்லாம ஒரு இது இல்லாம ஒரு குழப்பம் இல்லாம ஸ்ட்ரைட்டா நேர்கோட்டா நடத்த சொல்லுவாங்க. அந்த மாதிரி மார்ச் பண்ணா அப்போ நீங்க எப்படி நடப்பீங்க? ஒரு அதிகாரத்தோட எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஒரு தீர்மானத்தோட இதுதான் என்னுடைய இலக்கு, இதுதான் எனக்கு கமாண்ட் வந்திருக்கு, இதுதான் எனக்கு கட்டளை, இதை நான் அடைஞ்சே தீர்வேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டா ஒரு கூட்டம் நடக்கிறீங்க பாருங்க. அத மாதிரி ஆவியில நிறைஞ்சு ஆவியானவர் தேவன் கொடுத்த அந்த ஆர்டர் படி நீங்க அப்படியே நேர்கோட்டில் பயணிப்பீங்க. உங்களை தடுக்க ஒரு தர முடியாது. நீங்க போக வேண்டிய காரியத்தை நீங்க அடைஞ்சே தீருவீங்க. அது சரியான விதத்துல போய் நீங்க சேருவீங்க. இன்னொரு மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா, if we live in spirit, let us also walk in the spirit. நம்ம ஆண்டவருடைய நியூமன் அந்த ஸ்பிரிட்ல வாழ்ந்துட்டு இருந்தா நம்ம அந்த அவராலே நாம் நடத்தப்படுவோம் அப்படின்னு சொல்றது. இன்னும் பாத்தீங்கன்னா, if you are living by the spirit, by the spirit, let us be guided. அதாவது ஆவியானவர் சொல்ற கைடன்ஸ். உங்களுக்கு நம்ம சொந்த எண்ணத்தையும் சொந்த காரியத்தையும் வச்சு கைடன்ஸ் இல்லை, நம்முடைய வழிநடத்தல் இல்லை. இந்த ஆவியானவர் என்ன சொல்றாரு கைட் பண்ணி கொண்டு போறது. அப்படி பல காரியங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. நாம் நடக்க வேண்டும் என்றும் அங்கே சொல்லப்படுகிறது. இதுல பாத்தீங்கன்னா கலாத்தியர் 5 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 வகையான கனிகள், அதாவது ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான கனி, ரொம்ப தரமான கனி. 9 வகை கனிகள் போட்டிருக்கு. நம்ம முதல் காலையும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நம்ம இதெல்லாம் நான் பார்த்துட்டோம். நீடிய பொறுமையை பார்த்துட்டோம். பார்க்கிறவர்கள் இங்கே யூடியூப்ல இருக்கு, நீங்க பார்த்து கொள்ளுங்கள். அப்புறம் நற்குணம், விசுவாசம், 8வது சாந்தம். இந்த சாந்தம் தான் நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இப்ப சாந்த குணம், அப்புறம் பார்த்தீங்கன்னா இச்சை அடக்கம். இப்ப இந்த குணம், சாந்த குணம் ஆவியனுடைய கை. ஆவியானவர் நம்ம நடத்தினார்னா, ஆவியினாலே ஒரு மனுஷன் நிரப்பப்பட்டிருந்தான்னா அவன் மிகுந்த சாந்த குணமாய் இருப்பார். மிகுந்த சாந்தமா, சாந்த குணம் அப்படின்னா அதனுடைய கிரேக்க பதத்தினுடைய அதனுடைய காரியம் என்னன்னா, அதனுடைய விளக்கம் அப்படி என்ன போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பலம், அது இல்லாத சக்தியெல்லாம் மாறாக ஒழுங்குபடுத்தப்பட்டு வழி நடத்தப்படும் சக்தியாகும். அதாவது ஒரு கண்ட்ரோல் லைஃப், கண்ட்ரோலா ஒழுங்குபடுத்த டிசிப்ளின் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி அப்படியே ஒரு கட்டமைக்கப்பட்டது. தாழ்மையும் சாந்தமும் சுய மின்னழுத்தத்தை தவிர்த்து ஒரு மென்மையான பணிவான மனப்பான்மை. அப்படியே நானு என்ன சொல்லிட்டான், என்ன கேவலப்படுத்திட்டான், என்னுடைய கௌரவத்துக்கு பிரச்சனை, என்னுடைய இதுக்கு பிரச்சனை, என்ன அவன் டிகிரேட் பண்ணிட்டான் அப்படிலாம் இல்லாம தன்னுடைய சுயத்தை பத்தி சார்ந்தில்லாம ரொம்ப அமைதியான முறையில அவளை ஏற்றுக்கொண்டு அதை அனலைஸ் பண்ற ஆராய்ச்சி செய்கிற அலசுகிற ஒரு மனப்பான்மை, ஒரு மென்மையான ஒரு பணிவான மனப்பான்மை. இந்த மனப்பான்மை கடவுளுக்கு கீழ்ப்படிதல், கடவுளின் வழி காட்டுதலை திட்டத்தில் பின்பற்ற விருப்பப்படுதல். இந்த கடினமான சூழ்நிலை, இந்த போராட்டமான சூழ்நிலை, இந்த குழப்பமான சூழ்நிலை தேவனுடைய விருப்பம் என்ன, தேவையை வாழ்க்கையில என்ன வச்சிருக்காரு, அவர் என்ன செய்ய விரும்புகிறார் அப்படின்னு அனலைஸ் பண்ணி எடுத்து சொல்வார். பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தவறு இழைக்கப்பட்ட போதும் பழிவாங்காமல் தன்னடக்கத்தை காட்டுது. பொறுமையும் சகிப்புத்தன்மை, கொஞ்சம் பொறுக்கிறது. நீங்க அவசர காலத்துல யாரும் பொறுக்கிறதுக்கு டைம் கிடையாது. டக்குன்னு சமஸ்தம் கோவம், டக்குன்னு ஷூட்ட போயிடுவாங்க, டக்குன்னு மேலே ஏறிடுவாங்க, சக்குன்னு கோவம், கொஞ்செல்லாம் மாறி பட்டுன்னு செஞ்சிருவாங்க. ஒரு தவறு இழைச்சோட உடனே பழிவாங்க, ஒருத்தனா திருப்பி குத்திக்கும், வார்த்தையால ஒரு வார்த்தை குத்துறானா வெயிட் பண்ணி அடித்து திருப்பி அடிக்கணும். அப்படி இல்லாம தன்னடக்கத்தை காட்டுது. அதே மாதிரி ஊழியத்துல பார்த்தீங்கன்னா தலைமைத்துவமும்
தனிப்பட்ட லாபம், ஏன் லாபம் ஊழியர் செய்யறோம், இந்த ஊழியத்துல ஆண்டவருக்கு லாபமா எனக்கு லாபமா, அவருடைய விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய செல்வாக்க பயன்படுத்தாம நல்ல மற்றவர்களுக்கு நன்மைக்காக நம்முடைய எல்லா காரியத்தை விட்டு கொடுத்தல், சரியா கூலாய் இருத்தல் போன்ற காரியங்கள் தான் சகிப்புத்தன்மை. இந்த சகிப்புத்தன்மையை குறித்து, சகிப்புத்தன்மை நிறைய பேருக்கு அது இந்த நாட்கள்ல இருக்கிறது இல்லை. உடனே படப்படம் கோச்சுவாங்க, டக்குனு சின்ன விஷயத்துக்கு உடனே ஷூட்ட போயிடுவாங்க, ரொம்ப பிரச்சனைகள் போயிடுவாங்க. ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு தவறான வார்த்தைகளை பற்றி பேசுறாங்க, தவறான ஒரு காரியம் நடக்குது, நீங்க வேலையில செஞ்சுட்டு இருக்கீங்க, வேலை செய்யறதுல டக்குனு ஒரு விதமான ஒரு பிடித்தம் இல்லாத ஒரு சின்ன பிரச்சனை வருது. நீங்க பிரச்சனை இல்லாத ஒரு இடம் கிடையாது, எங்க பார்த்தாலும் பிரச்சனை தான். ஏதாவது சூழ்நிலை நம்ம எதிர்பார்க்கிற சூழ்நிலை நடக்கலாம் செய்யும், உடனே சின்ன பிரச்சனை நடக்கூடாது, உடனே முடிவெடுக்கிறது, வேணாம் இந்த இடத்துக்கு வரமாட்டேன், எனக்கு வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து உதாசீனப்படுத்தி போயிருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா சில பொறுப்புகளை கொடுத்துருப்பாங்க, அந்த பொறுப்பை ஏதாவது கோபம் வந்துச்சுன்னா கோபத்துல என்ன செய்யவே தெரியாது, தூக்கி அடிச்சுட்டு தூக்கி பொறுப்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு நாள் 2 நாள் கழிச்சு நம்ம முடிவெடுப்போன்றது கூட இல்லாம தூக்கி அடிச்சு தூக்கி குழப்பத்துக்குள்ள போயிடுறது, இல்லைன்னா அந்த எக்ஸ்டென்ட் போயிடுறது, இங்க போய் பேசி அங்க போய் பேசி அப்படியே போட்டு படப்படப்படன்னு ஆயிடுறது, குழப்பத்துக்குள்ள அப்படியே சந்தேகத்துக்குள்ள போயிடுறது, அப்படிங்கிற கோபத்துக்குள்ள போய் பிரச்சனைக்குள்ள போயிடுறது. அப்ப அதனால நாம் மென்மையா அதை அக்செப்ட் பண்ற, ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பக்குவத்துல இருந்து அவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தேவன் விரும்புகிறார். ஏசு கப்பல்ல போயிட்டு இருக்காரு, போட்ல போயிட்டு இருக்காரு, அவர் சொல்லிட்டாரு, அப்படியே போயிட்டு பின்னணியில அப்படியே படுத்துட்டு கூலா படுத்துட்டாரு. அடிக்குது பாருங்க காத்து, அட்டி சும்மா அட்டிச்சு அப்ப அப்படியே கடல் சுழலுது, சும்மா கடல் பொங்குது, பயங்கரமா இருக்கு காத்து. அந்த காத்து மோதிர எல்லாரையும் அந்த படகு ஆட்டம் கண்டோட எல்லாரும் ஆட்டம் கண்டுச்சு, அட்டி இந்த பதறலாம் அடிச்சுக்கலாம், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுடா லைஃப், அவ்வளவு சாவு போகும், நேரம் உள்ள போக வேண்டியதான், செத்து பண்ணி பிடிச்சு போச்சு வாழ்க்கை, அவ்வளவுதான் க்ளோஸ், நாங்க எல்லாம் சாவு போறோம் அப்படின்னு. அப்புறம் பார்த்தோம் திடீர்னு ஆண்டவர் வேலை போவந்துச்சு, அவரு பார்த்தா பூலா தூங்கிட்டு இருக்காரு, பின்னணியில தலைக்காணி வச்சு ரொம்ப அழகா தூங்கிட்டு ரொம்ப கூலா இருக்காரு. காத்தும் ஒண்ணும் பண்ண முடியல, படகுடைய ஆட்டம் ஒண்ணும் பண்ண முடியல. ஓடி போய் எழுப்பி, ஐயோ ஆண்டவரா, நாங்க சாவது கொஞ்சமாவது கவலை இருந்தா, கொஞ்சமாவது ஒரு ஏதாவது இருக்கா, நீங்க பாட்டு இவ்வளவு கவலை இல்லாம தூங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்றாங்க. இயேசு சொல்ற, அவிசுவாசத்துல சந்ததியே எவ்வளவு நேரம் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு திட்டுறேன். காரணம் என்ன, இயேசு சொன்னாரு அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொல்லிட்டேன். அவர் எப்படி சொன்னாரு, பிதாவிட்ட கேட்டுப்பாரு, பிதா சொல்லியிருப்பாரு, அடுத்த நாள் ஊழியர் இருப்போம் கிளம்பி போப்பான்னு. அப்ப பிதாவுடைய வாக்கை கேட்டு அடுத்த அக்கறைக்கு போகணும். அப்ப அவர் சொல்லிட்டாரு, சொன்ன அந்த வார்த்தை அவர் தூங்குறது அவர் நல்லா தெரியும். ஒருவேளை இந்த கப்பல் கீழே படகு தண்ணி நிரப்பி உள்ள போய் போனாலும் சம்மரின் மாதிரி அப்படியே நீந்தி சம்மரி மாதிரி நீந்தி அக்கறைக்கு போயிடும். ஏன்னா பிதாவோட சொல்லிட்டாரு அக்கறைக்கு போன்னு சொல்லிட்டாரு, அந்த வார்த்தை சொல்லிருக்காரு. அந்த வார்த்தை ஒரு பிரச்சனை ஆகாது, அது போய் சேர்ந்தே தீரும், அது போயே தீரும், அக்கறை அது போய் சேர்ந்தே தீரும், அது தலையெடுக்கிறாருன்னா அதான் ஆண்டவர் நியமிச்ச பாதை. அதை நம்பி இருப்பாரு, எந்த பிரச்சனையும் தொடாது, எந்த காத்தையும் நான் தொடாது, இந்த கடல் கொந்தளவு என்ன அசைக்காது அப்படின்னு சொல்லி கூடா சொல்லிட்டாரு. பாருங்க, இதுதாங்க வாழ்க்கை. வாழ்க்கையில எல்லாம் சஞ்சலத்தான் பிசாசு ஏற்படுத்துவோம், சின்ன போராட்டத்தை எல்லாம் சஞ்சலத்தை ஏற்படுத்துவோம், குழப்பத்தை ஏற்படுத்துவோம், ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். நீங்க அதை கண்டு அசராங்க, அது ஒண்ணும் இல்லை, இன்னும் ஒண்ணும் பண்ணாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் தரிசனத்தை நிறைவேற்றிய தீர்வாரு, அக்கறைக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த கப்பல், அந்த படகு, என் வாழ்க்கை படகு போயே தீரும், அந்த அக்கறைக்கு போய் அது பிடிச்சே தீரும், அது போகணும், அவ்வளவுதான், தேவனுடைய வார்த்தையினுடைய போகும் அப்படின்னு கேட்டு ரொம்ப கூலா, ரொம்ப சும்மா ரொம்ப ஒரு பால்பாட்டம் இல்லாம ஒரு குழப்பம் இல்லாம அப்படிங்க. அதே ஆவியானவரால நடத்தப்பட்டீங்கன்னா, ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தால்தான் அந்த பரலோக சமாதானத்தை நீங்க அனுபவிச்சுட்டே இருக்கீங்க. இந்த சஞ்சலத்து சாசனத்து இந்த குழப்பம் இந்த கத்துறது இதெல்லாம் ஒண்ணும் கூட தொடாது. அப்படிப்பட்ட குணம் தான் சாந்த குணம்.
சாந்த குணமாய் அவர் காணப்படுகிறார். இயேசு சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுடன் ஆயிருக்கிறேன். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுகிறேன். அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக உயர்ந்த பண்பு சாந்த குணம், மீக்னஸ். எந்த நிலைமையிலும் ஆசையாம ஆடாம அப்படியே இருக்குது. நம்ம ஒரு பிரச்சனை வரட்டும் பாருங்க, இங்க ஓடுறது, அங்க ஓடுறது, இப்படி ஓடுறது, இதை ஓடுறது, இந்த மூலையில அந்த மூலைக்கு போறது, அலசடி போறது, கடைசி அலசடி போட்டு ஆண்டவரே சொல்றது, ஆண்டவரே சுத்தமா கவலையில பார்க்கறீங்களா பார்க்கலையா, என்ன பண்றது தெரியுதா தெரியல, நீங்க தான் பரவாயில்ல பார்த்து சும்மா வேடிக்கை பார்த்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல. ஆவியினால நடத்தப்படுகிறா ரொம்ப பீஸ்ஃபுல்லா ரொம்ப இதா இருப்பீங்க. இந்த சிங்கத்துக்கு பாத்தீங்கன்னா குரங்கு கறி சாப்பிட்றது ரொம்ப இஷ்டம். ஆனால் குரங்கை ஏறி உங்களை பிடிக்க முடியாது, அந்த குரங்கை பிடிக்க முடியாது. அது உச்சியில வந்து போவோம், இது பண்ணும். அது என்ன பண்ணுமா, நேரம் காட்டுக்குள்ள வந்துச்சுன்னா இந்த குரங்கு இருக்கிற ஏரியாவுக்கு வரும். வந்துச்சுன்னா ஒன்றும் செய்யாதான். அது அப்படியே ஜெய்ஜாண்டிக்கா வந்து அப்படியே பயங்கரமா ஆக்ரோஷமா ராஜ நடந்து அப்படிங்கிற இடத்துல பார்த்துக்குமா மரத்துக்கு இந்த பார்த்துட்டு குரங்குலாம் மேல பாஞ்சு போகும். போய் அங்கே போய் உட்காரமா உட்கார இங்க அடுத்த கலைக்கு ஓடும், அதுல இன்னொரு கலைக்கு போகும். அப்பெல்லாம் சொல்ல கரெக்டா தாவர நேரம் பார்த்து உதாரணம் சத்தம் போட்டோங்க, அது புடிய விட்டுட்டு தோப்பன கீழே விடும். ஒரு தடவை அப்படி காஞ்சு இல்லாம எடுத்துட்டு போயிட்டு சாப்பிடும். பாருங்க ஈஸியா பிடிச்சிட்டு பிசாசு பாருங்க கர்ஜிக்கிற சிங்கமா இருக்கிறான். அவன் வந்து அவன் வந்து நிக்கிறான், நீங்க மரத்து மேலதான் இருக்கீங்க, குரங்கு இல்ல, ஆனா நீங்க பாதுகாப்பான இடத்துல இருக்கீங்க, பாதுகாப்பான இடத்துல அங்கேயே இருக்கீங்க. அப்ப இருந்து நீங்க அப்படியே அமைதியா இருந்தா போதும், அந்த சிங்கம் மேலே ஏறி ஒரு பிடிக்க முடியாது, அப்படியே போயிடும். நிறைய ஒரு கவிஞர் சொன்னா, மனசு ஒரு குரங்கு தான். நம்ம மனசு பார்த்தீங்கன்னா குரங்கு, பிரச்சனை வந்துச்சுன்னா இங்க ஓடு அங்க ஓடு அங்க தையான்னு குதிக்கும், மேலே ஏறி கீழே குதிக்கும், அங்க கூட இவ்வளவு பார்க்கலாமா அவ்வளவு பார்க்கலாமா, அங்க போலாமா இங்க போலாமா, ஐயோ நிற்கும். அந்த மன குரங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த குரங்க வாயை மூடிட்டு காதை பத்திக்கிட்டு அப்படி உட்கார வச்சீங்கன்னா அதுதான் சாந்த குணம். அது புரிக்குங்க. அந்த குரங்கு மனம்ன்ற குரங்கு பேச்ச கேட்காம அதோட சாதியில உட்கார வச்சு அது இப்படிதான் இருக்கணும்னு உட்கார வச்சு நீங்க சாதிச்சீங்கன்னா நீங்க சாந்த குணம் உள்ள ஆளு அப்படின்னு அர்த்தம். நீங்க விசுவாசிகள்லாம் பார்த்தா ஒரு பிரச்சனை நல்லதான் போயிட்டு இருப்பாங்க, என்ன தெரியல, நான் பயமா இருக்குதுங்க, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை சொல்லிட்டு சொல்லி குழப்பற ஆட்கள் நிறைய பேர் என்கிட்ட. நான் என் கம்பெனியில் ஒரு சூப்பர்வைசர் போடணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அதுக்கு இன்டர்வியூ பண்ணேன். ஒரு பையனை நான் செலக்ட் பண்ணேன். அந்த பையனை பேர் கேட்டேன். ஆமே ஓ அப்படின்னு ஆவியில நரம்புறான்ப்பா, எவ்வளோ ஆவியில நரம்பு எப்படி பேசுறான்ப்பா அப்படின்னு பார்த்தோன்னே இவன் தானே எனக்கு சரியான ஆள். இவனை போட்டா என் கம்பெனியில நல்ல வேலை செய்வான் சொல்லி போட்டேன். அவனை பாருங்க, போட்டதுலேருந்து முதல் நாள் எது பிரச்சனை, அவன் திட்டான் இவன் திட்டான், இந்த ஸ்டாஃப் எடுத்தது அதிகமாக பேசிட்டான், அவனை போட்டு அடிச்சுடுவான், அடுத்தது இது பண்ணுவான். அப்புறம் பார்த்தா அந்நிய பாஷை இறங்கி அவனை ஜாம் பண்ணுவான். இப்போ பண்ணிட்டேன் தான். ஒரு நாள் வந்தான், ஒரு நாள் வந்து இது பிரச்சனை இருக்கும், அங்கே அந்த பிரச்சனை, அவன் என்ன மதிக்கலாமோ, அவன் என்ன சொல்லிட்டானோ. அப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஆளை காணும், 2 நாளா காணும் ஆளு. நான் தேடுறேன், நாங்கள் 9 மணிக்கு ஆஃபீஸ் வந்தாலுமே எங்கன்னு பார்த்தா ஆளை காணும், என்ன போனாலும் தெரியல. நான் தேடிட்டு இருக்கேன், அவன் பாத்தியா ஜோஷுவா பாத்தியா இதை கேட்டுட்டு இருக்கேன், ஆளை காணும். 2 நாள் கழிச்சு வந்து ஒரு நாள் வந்து நின்னான். என்னாலே கண்டுபிடிக்க முடியல, கலைஞ்சால உடம்பு ரொம்ப கருத்து போய் உடம்பு ஃபுல்லா சட்டை பேண்ட் எல்லாம் அப்படியே சாணியை இருந்து அப்படியே அழுக்காய் போய் காலில் செருப்பு இல்லாமல் வந்து நின்னான். பார்த்தேன், என்ன ஆச்சு உங்களுக்கு? ஐயா ஏன் கேட்குறீங்க, எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, ஒரே பக்கம். என்னாச்சு? வாட்ச்மேனுக்கு சூன்யம் பண்ணிட்டாயா, வாட்ச்மேனுக்கு சூன்யம் பண்ணிட்டான். அவன் சூன்யம் பண்ண உனக்கு எப்படி தெரியும்? ஐயா என் ரூமுக்கு ஏற்றாப்புல சூனியத்தை செஞ்சு வச்சுட்டான். நைட்டு தூங்கும்போது பிசாசு வந்துச்சு, என் கழுத்து பிடிச்சி அழுத்துச்சு, என் தலை மேல தலையை பிடிச்சி ஆட்டுச்சு, என் கழுத்து நெரிச்சிச்சு. 5 மணி வரைக்கும் போராட்டம். என் வாழ்க்கையில ரொம்ப வேதனை வந்துடுச்சு. வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு இவ்வளவு போராட்டம், எல்லாரும் எதிர்த்து வராங்க, சத்துருவ ஏவி விட்டான்னு சொல்லிட்டு நான் நடக்க ஆரம்பிச்சேன். அது அவங்க இருந்து சென்னையில நான் நடந்தேன், சாப்பிடாம நடந்தேன், பல கிலோமீட்டர் நடந்தேன். ஏது செங்கல்பட்டு தாண்டி ஒரு இடத்துக்குள்ள பட்டு பசி தாங்க முடியல.
ஒரு சோகத்தோப்புல போய் படுத்துட்டேன். அப்பதான் அங்கே அசுத்தெல்லாம் இருந்தது கவனிக்கல. போய் படுத்து ஒரு நாள் ஃபுல்லாக தூங்குன பசி தாங்க முடியல. அதனால திரும்பி வந்தேன். ஏன் வாழ்க்கை இப்படி இருக்குது? பயிர் அடிச்சுருக்கோம். ஆக்சுவலி யாரும் அவனுக்கு சொல்லிட்டு எங்கே வச்சோம் ரூமுக்கு இதில் போய் பார்க்குறோம். நேராக அங்கே போனால் அங்கே வந்து செங்கல் வச்சுக்கிது. அதுக்கு மேலே எலுமிச்சு குழம்பு வச்சுக்கிது. சில குங்குமம்லாம் வச்சுக்கிது. பாருங்க இந்த மாதிரி போட்டுட்டாங்க. அந்த வாட்சோட போக முடியாது. வாட்சோட கூப்பிட்டு என்ன பண்ணுறேன் நான் பண்ணவே இல்லையா, சின்ன பசங்க விளாடுங்க. அப்புறம் அங்கே பார்த்தா அது 4 சின்ன பசங்க வராங்க. அவன்கிட்ட கேட்டேன், ஆமாங்க நாங்கள் நேற்று விளையாடுறது செங்கலை வச்சுக்கிட்டு மேலே மாலெல்லாம் போட்டு நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம். பாருங்க, ஆக்சுவலி ஒன்றுமே இல்லை. நான் சொன்ன பாப்பா சின்ன பசங்க விளாண்டாங்க. இதை விளாண்டதை வச்சு நீ அதுக்குள்ள இவ்வளோ பிரச்சனையாக்கி கழுத்து வச்சுட்டு தலையை பிடிச்சி போட்டுச்சுன்னு இப்படி சொன்னீங்க அப்படின்னு. ஐயா நான் மறந்துட்டேன், சின்ன பசங்களை பண்ணதா நான் சூனியம் தான் பண்ணிட்டாங்கன்னு பயந்துட்டேன். அரண்டாங்க இருந்ததெல்லாம் பேய்ந்த மாதிரி எதையோ ஒன்று பார்த்துட்டா போதும். ஏதோ ஒரு கருப்பா பார்த்துருவோம். ஐயோ பண்ணிட்டான் அவன் அனுப்பிச்சிட்டான், அவ்வளோதான் முடிச்சு போச்சுக்க வாழ்க்கை. சொன்ன எதுக்கு 2 நாள் ஃபுல்லாக நடந்த தேவையான உட்காந்து முழங்கால் பண்ணிட்டு ஆனால் இது என்ன கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறது, கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுறது. இது என்ன இப்படி வந்துச்சு, ஏது 2 பேர்கிட்ட விசாரிச்சு நான் அவன் சொல்லிருப்பான். சின்ன பசங்க விளாடுன்னு சொல்லியிருப்பான். ஒரே குழப்பான், எவ்வளோ ஏதோ பண்ணிட்டான். அதுலேயே இருக்குது, அது செஞ்சுட்டான் இதை செஞ்சுட்டான் போட்டு மண்டையை போட்டு குழப்பி வந்து இப்படி நிற்கிறது. இப்படிதான் கிறிஸ்துவ வாழ்க்கை போயிட்டு ஒரு சின்ன பிரச்சனையை பார்ப்பா, ஐயோ விசாரிச்சு எதிராக வந்துட்டான், எவனாலும் இது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி மண்டையை போட்டு குழப்பி எல்லாரையும் குழப்பி எல்லாத்தையும் ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து வச்சிருது. அமைதியா இருக்கணும், சாஃப்டா இருக்கணும். சாஃப்டா இருக்க மாட்டேங்க, நீங்க சரியான இடத்துல இருக்கிறீங்க, ரத்த கோட்டைக்குள்ள இருக்கிறீங்க. அதெல்லாம் மறந்துடுறீங்க. ரத்தம் சாதாரண கோட்டை இல்லைங்க, ரத்த கோட்டை இயேசுடைய ரத்தம் சிந்தி ஒரு கோட்டையே ஏற்படுத்திருக்கிறார். அது ஒரு பெரிய கோட்டை. அந்த கோட்டையில எந்த சத்துரும் இங்க இருக்கிற பலமான கோட்டைலாம் எவனா ஒரு நாள் பிடிச்சிடும். இந்த ரத்த கோட்டைய நீ உள்ள இருந்ததுன்னா உன்னை யாரால பிடிக்க முடியும்? எந்த சத்துரும் எந்த பிசாசுல வல்லமை தொடவே முடியாது. அப்படிப்பட்ட அற்புதமான கோட்டைக்குள்ள வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அற்புதமான அதிசயமான ஒரு கோட்டை, பாதுகாப்புள்ள ஒரு கோட்டை. இயேசுடைய ரத்தத்தை மீறி உன்னை தொட முடியுமா? ஒரு சமாதானம், அதான் வீட்டு சார்ந்த குணம். அப்படின்னா என்னன்னா, நான் ரத்த கோட்டைக்குள்ள இருக்கிறேன், அது என்னை சுற்றி இருக்குது, என்னை தொடவே முடியாது, நான் ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்போக்கம், அமைதியா காட்டும் மீக்னஸ். அதுதான் தேவன் விரும்புகிறார். இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா, இந்த பாம்பு கூட்டு இருந்தவெல்லாம் கேட்டேன், எப்படி எத்தனை நாள் இத்தனை பாம்போட விஷ பாம்போட 50 நாள் 40 நாள் இருக்கீங்கன்னு கேட்டாங்க. அவங்க காரியம் சொல்றாங்க, பாடிக்கிறது ஆச்சரியமா இருக்கும். இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா, பாம்புக்கு கண்ணு சரியா தெரியாதான், அதுக்குதான் தலையை தூக்கி ஆட்டி பார்க்கணும். ரெண்டாவது அதுக்கு உணர்வு வந்து வயிற்றுல தான், இந்த நாக்குல தான், வேற காதுலாம் அது கிடையாது. அதனால சத்தம்லாம் அது சரியா தெரியாது, கண்ணு சரியா தெரியாது. அது ஏதாவது லைட்டா செஞ்சிச்சுன்னா அது பார்வைக்கு அது வந்து ஒரு மரம் மாதிரி, ஏதோ ஒரு உயிரற்ற பொருள் தான் நினைச்சோம். கொஞ்சம் வேகமா ஆனாதான் ஏதோ உயிர் உள்ள பொருள் நினைச்சோம். அப்ப இவன் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாம்பு கூட்டுக்குள்ள இருக்கும்போது ஒரு உண்மையாக கால் எடுத்து வைப்பாங்களாம், பொறுமையாக தான் அசைவாங்களாம். அது மேல ஏறி போனாலும் அமைதியாக சத்தம் காட்டாம இருந்தீங்கன்னா அந்த பாம்புக்கு ஏதோ ஒரு பாரம் கட்சிக்கு போவோம். அப்போ அவன் அப்படிதான் பழக்கி அப்படியே ஒவ்வொரு அசைவும் தண்ணி குடிக்கிறோட பொறுமையாக டம்ளர் குடிக்கணுமா. அப்படி அசைவு இல்லாமல் பதட்டம் இல்லாமல் இருந்தா பாம்புக்கு தெரியாதா ஏதோ ஒரு பாறை லட்சத்துக்கு போயிட்டே இருக்குமா. அதுதான் பாம்போட செய்யாது. அவன் புரிஞ்சுக்கிட்டாலும் 50 பாம்போட 100 பாம்போட இருந்து சாதிக்க. நமக்கு பிசாசு பாம்பு இருக்குத, அவன் ஒன்றும் கூட தொட முடியாதுங்க. டபாட்டுக்கு பதட்டப்பட்டு பயந்து படப்பட நாடினா அவனுக்கு ஈஸியா போயிடும். நறுக்குன்னு ஒரு கொட்டுக்கணும். பாம்பு கொண்டு டக்குன்னு அப்படியே அதை அசைச்சு பயந்து போய் ஒரு தபாத்துக்குன்னு ஓட்டிங்கன்னா எல்லா பாம்பும் சேர்ந்து ஆள் கொட்டா கொட்டிட்டு. அதே மாதிரி கிறிஸ்துவ வாழ்க்கை சாந்தவனும் அமைதியா பார்த்தலாம் முடியுமா சோத்திரம் அப்படின்னு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ணாது. ஆண்டவர்களுக்கு பெரிய விடுதலை கொடுப்பார். சரி, ஒரு காரியத்தை பார்ப்போம். மோசேக்கு வந்து ஆண்டவர் சொல்லும் போது என்ன 12:3 மோசேயானவர் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சார்ந்த குடும்பங்களாக இருந்தார். ஆண்டவர் அங்கே வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் சர்டிஃபை பண்றார். யார் சர்டிஃபை கொடுத்தார்? மோசே. உலகத்துல இவ்வளவு சார்ந்த குணம், கூலா இருக்கிறவன், ரொம்ப அமைதி காக்கிறவன்,
தேவ சமாதானத்தை பட்டு ரொம்ப அசரான, எந்த பிரச்சனையும் பார்த்து சும்மா கடகடன்னு ஆடாதவன், இவனை மாதிரி ஒரு ஆளு இந்த பூமியில இல்லட்ட. அந்த சாந்த குணம் உள்ளது பார்த்தா இங்க அவனை பார்த்தேன். அவனை நம்பி ஏன் அவ்வளவு பெரிய ஒப்படைச்ச கூடான பசன், பதறாத பசன், அடங்காத பார்த்தார், அலும்பாத ஆள், உடம்பாத ஆள். அது கொஞ்சம் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மோசம் எப்படி இல்லை, எகிப்திலே அடிச்சு கொண்டு கொடுத்தாரு. கஷ்டம். 40 வருஷம் ஆடு பேச்சு நல்ல சமாதானத்துக்குள்ள வந்துட்டான். நல்ல பொறுமையை காத்துக்கிட்டான். சமாதானத்துக்குள்ள ரொம்ப ஜென்டில் மீட் சாந்த குணத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அது நம்மளா பில்டப் பண்ண வேண்டிய விஷயம். நாம் அந்த சாந்த குணத்தை முயற்சி எடுத்து செய்யும் பொழுது ஆண்டவர் நடத்துகிறார். இந்த சாந்த குணம் பாருங்க, ஒவ்வொரு இடத்துலயும் போகும்போது ஒரு பிரச்சனை. கடலுக்கு நேரம் நடத்திட்டு வந்தான். எல்லாரும் ஏதாவது பிரேத குழந்தை எடுத்துட்டு அங்கே கொண்டாந்து செங்கடலுக்கு முன்னாடி நிறுத்தி வச்சுக்கணும். அவன் பார்த்தாங்க இருப்பான். இன்னைக்கு பாக்குறாரு, நீ இந்த கண்ட எகிப்திலே நீ பார்க்க மாட்டலாம், பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி செங்கடல் ஆகட்டேன் பறந்துட மாட்டேன். ஏன்னா அவனை வச்சு யூஸ் பண்றதுக்கு அவரும் பதறல. இந்த எகிப்து ராணுவத்தெல்லாம் பார்த்தா ஒன்னும் அசரல, ஓடல. அவன் தைரியமா தெரியும், இந்த தேவன் என் கூட இருக்கிறாரு, இவர் ஏதாவது செங்கல் இருந்தாங்கன்னா எது இருந்தாங்க, எந்த பிரச்சனை இருந்தாலும் அவரால் வழி உண்டாக்க முடியும், அவரால் சரி பண்ண முடியும். அப்பேற்பட்ட தேவனை நான் விசுவாசிக்க எத்தனை வாட்டி டெஸ்ட் பண்ணிட்டேன். இவர் என் கூட இருக்கிறாரு, இவர் எனக்கு உதவி செய்வாரு அப்படின்னு நின்றான். இட்டோன்னு ஆண்டவர் செங்கல் இருக்கிற வழியை திறந்தார். அங்க மாறாங்க அங்கேயே அதான் பிரச்சனை எல்லாம் ஓடணும். இன்னைக்கு அசுரம் முட்டியா என்னையா அந்த கடவுளை உணவு விட்டான் அப்படின்னு குழப்பறான். இப்படி பல குழப்பறது எல்லாத்துக்கும் நின்று ஆண்டவரை கேட்கிறான். அங்க இருந்து ஒரு விடுதலை ஆண்டவர் தர, அங்கங்க ஒரு உதவியை தருகிறார், அங்கங்க ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அதற்கு செய்யும்போது நடந்துக்குவார். பாருங்க, இவனுக்கே ஒரு டைம் ரொம்ப இதாகி போச்சு. வாசிகள் 8 புத்தகம் 20 அதிகாரம் 8-10. நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை வர செய்து அவர்களுக்கு கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். நீ இப்படி அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பா என்றார். அப்படி மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையோரை கண்மலைக்கு முன்பாய் கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே நோக்கி, கலகக்காரரை கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்ணிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார், அவர் மிருகங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரன் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடினார் இந்த சபையாருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். இங்க பாருங்க, அவ்வளவு சாந்த குணங்களால கடைசியில சாந்த குணத்தை விட்டுட்டான். எங்க எல்லாம் கத்துறாங்க, தண்ணி இல்ல, சாவடி கூட்டு வந்த உன்னை நம்பி வந்தோம் பாரு அப்படின்னு ரொம்ப போட்டு இவங்களை குழப்பறாங்க. முந்தின வாசல் எல்லாம் வாசிச்சா தெரியும். அப்போ இவர் என்ன பண்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் சொல்ற விசாரிக்கிற ஆண்டவர் சொல்றாரு, போப்பா வேண்டாரு போ, அந்த கண்மலையை பார்த்து பேசு, நீ சொல்லு தண்ணி வேணும்னு சொல்லு, கண்மலைகிட்ட சொல்லு, தண்ணி டக்குன்னு புறப்பட பண்ணும், வண்டி தண்ணி புறப்பட்டு வரும்னு சொல்ல. இவன் என்ன பண்ணான், ஏற்கனவே வாட்டி அடிக்க சொன்ன, போட்டு கூட தைக்கிறேன்ட்டு எல்லாரையும் வர வச்சு 2 வாட்டி அடிச்சுட்டான். உலகக்காரன் இதை சாந்த கூட போயிடுச்சு. இவனுக்கு கலவுக்காரனே திட்டான், அவ்வளவு வெறுப்பேற்றி விட்டான். வெறுப்பத்தோடனே இவனுக்கு ரொம்ப இதாகி போச்சு. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை டக்குன்னு அவனுக்கு பேச சொன்னதை விட்டுட்டு டக்குன்னு 2 வாட்டி அடிக்கிறேன். இது ஒரு பெரிய தப்பு பாரு, நமக்கு தெரியல, இது ஒரு பெரிய விஷயமா தெரியல. யோசிச்சேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்தாரு, பேச சொன்னாரு, 2 வாட்டி அடிச்சிட்டானே, இது போய் ஆண்டவர் இனிமேல் நான் அவங்களை வச்சுக்க நடத்த மாட்டாங்க, நீ கூட்டு போறது இல்லப்பா, இதோட முடிச்சுக்கோ, ஜோலி முடிச்சு போச்சு, இதோட நீ போயிட்டு நான் வேற ஆளை செட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யோசிச்சு ஆயத்தப்படுத்திட்டான். ஆனா லீடர்ஷிப் பாத்தீங்கன்னா பல குழப்பங்கள், பல பிரச்சனை, பல விதமான காரியங்களை ஜனங்கள் உருவாக்குறோம். ஆனால் தேவன் என்ன பேசுங்க, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது, அவர் நம்மகிட்ட என்ன கொண்டு விளம்புகிறார், பேச சொன்னா பேசும், அடிக்க சொன்னா அடி. பாருங்க, அந்த லீடர்ஷிப்புக்கு தகுதி இல்லாம போயிடும். ஏன்னா இப்ப திரும்பி விட்டாங்க, சாந்தகுடம் போயிடுச்சுன்னா அப்புறம் இங்க எகிப்துல கொண்டு வந்து திருப்பி எகிப்துக்கு நடத்தணும். என்ன கோபத்துல ஒரு மனுஷன் நடந்தான்னா, இல்லது பயத்துல சந்தேகத்துல ஒரு விதமான வேதனையில வெறுப்புலையும் கஷ்டப்பலையும் நடத்தினா அது கூட்ட நேரம் அங்க போக
அது காணாமல் போகாது. தேவனுடைய கட்டளை அப்படியே 100% நிறைவேற்றும். பாருங்க, சாந்த குணமா எது நடந்தாலும் பரவாயில்ல, தேவன்கிட்ட என்ன சொல்ற, எதை செய்ய சொல்ற, எதை கமெண்ட் பண்ண சொல்ற, எதை நடத்த சொல்றாங்க அப்படின்னு சுயத்தை விட்டு கொடுத்து அந்த எரிச்சலை விட்டு அவருடைய வார்த்தை தான் எனக்கு பிரமாணம், அப்படிதான் செய்வேன் அந்த திட்டமாய் வார்த்தைக்கு அடங்கிறது கொண்டு வருதுதான் சாந்த குணம். அந்த சாந்த குணத்தை மோசஸ் வச்சுக்கிறதெல்லாம் வச்சு யூஸ் பண்றாரு. இப்ப சாந்த குணம் வச்சு ஏன்னா லீடர்ஷிப் குவாலிட்டியை ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய குவாலிட்டி தான். அவருடைய சத்தத்தை கேட்டு அப்படியே நடந்து போவாங்க. இப்போ இனிமே அவன் குவாலிட்டி போனதுனால இவனை நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி லீடர்ஷிப் பட் அவனை நேசிச்சேன் எல்லாம் உண்மைதான். அவனை இது பண்ணாரு, அவங்க அடக்கமும் அவர்தான் பண்ணாரு. அதனால அவன் எதிர்ப்பு பண்ணல. ஆனா லீடர்ஷிப்புடைய தகுதி அவனுக்கு இல்லாம போயிடுச்சு. இன்னும் பாத்தீங்கன்னா ஆண்டவரை பாத்தீங்கன்னா இந்த பல வசனங்கள் உண்டு. சங்கீதம் 22, 26 சாந்தவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், அத்தனை தேடுகள் குறிப்பார்கள், அவள் இருதயம் என்றென்றைக்கு வாழும். சங்கீதம் 25:9 சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்தில் எடுத்து சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கும். சாந்த குணம் உள்ளவர் ரொம்ப அமைதியா கூலா இருக்கு. என்ன திட்டுறாங்க, கூலா இருக்கு. அவங்க இவ்வளவு பிரச்சனைங்க, ரொம்ப போராட்டங்க, என்ன பண்றதே தெரியல, கூலா இருக்கு. ஐயா எல்லாம் இவ்வளவு கடன் பிரச்சனை, இவ்வளவு சூழ்நிலைங்க, கூலா இருக்க கத்துங்க. இவ்வளவு வியாதிங்க, டாக்டர் சொல்லிட்டாங்க, கூலா இருக்கு, சாந்த குணமா இருக்கு. அவங்களுக்கு என்ன செய்யறாரா, ஆண்டவர் தனது வழியை போதிக்கிறார். மனசு தெளிவா இருக்கு, கூலா இருக்கு, அமைதியா இருக்கு. அமைதியா இருக்க அது அந்த குவைட்னஸ் நம்ம கத்துக்கணும். இல்ல அப்படின்னு அமைதி காட்டும் போது அவர் வழியை போதிக்கிறார் அப்படின்னு பொறுமையா அவங்க சொல்றார். எப்பா இது படப்படப்பட அவரால் பேச முடியாது, அதனால ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட காரியம் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் 37 சங்கீதம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, சாந்த குணம் பூமியில் சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்துல மனமகிழ்ச்சியா இருப்பாங்க. சாந்த குணம் இருந்துன்னா பூமியே சுதந்திரிச்சு. ஒரு பிளாட் 2 பிளாட் இல்லைங்க, மொத்த பூமியை சுதந்திரிக்க முடியும். இந்த பூமியில அப்படியே எல்லாத்தையும் கொண்டு வர முடியும். சாந்த குணம் ஆவியுடைய அற்புதமான கனி. இது ஆவியானவராலே உண்டாக்குற கனி, ஆவியானவரால நடத்தப்படுகிற ஆட்கள், ஆவிலே நிறைந்திருக்கிறவர்கள். இப்படிப்பட்ட அற்புதமான கனியை, அந்த மீட்னஸ், அந்த சமாதானத்தின் கனியை, சாந்தம் என்கிற ஒரு கனியை அவர்கள் கொடுப்பார்கள். இது யாரால் உண்டானதுன்னா பரிசுத்த ஆவியானவராலே உண்டாக்கப்பட்ட ஒரு அற்புதமான காரியம். இன்னும் தொடர்ந்து சில வசனங்களை வாசிக்கும் பொழுது நீதிமொழிகள் 14:21 நீதிய சிந்தங்கள் மகாபதி முர்கோபியோ புத்தியனத்தை நகர்கிறது. நீதிய சிந்தங்கள், நீதிய சாந்தம், சாதாரண சாந்தனை மகா புத்திமானா அவன் இருக்கும். கோபக்காரர் சண்டை எழுப்புகிறார், நீடிய சாந்தமல்லவனும் சண்டை அமர்த்துகிறார். கோபக்காரர் பாருங்க, நல்ல அந்த ஷாப் வந்து போச்சுன்னா எல்லாத்தையும் 2 இதுல சண்டை போட்டு விடுறது. இந்த சண்டை பெரிய சண்டை ஆக்கி விடுறோம், அங்க போனாலும் சண்டையை உருவாக்கி விடுறோம். ஆனா சாந்த உணவு போனா அவன் போனா சண்டை எல்லாம் அமர்த்துவோம். சண்டை ரொம்ப அமைதியாயிடும், எல்லாம் அமைதியா கொண்டு போயிடுவாங்க அடி போடுறது. இன்னும் பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் 16:32 பலவானை பார்க்கலும் நீடிய சாந்தவன் முத்தவன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலும் தன் மனதை அடுக்கிறவன் முத்தவன். பலவான பார்க்க அவங்க பெரிய ஆளுங்க, இவ்வளவு வெயிட்டு பாருங்க, பெரிய ஆளுங்க, அலசாலிங்க. அதோட நல்லா கவனிக்கலாம், அதோட தன்னுடைய மனதை அடக்கிறோம், பட்டணத்தை பிடிக்கிறவனோடப்பா மனசு அசைக்கு ஒரு இடத்துல உட்கார வைக்கிறான்பா, ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாம ஒரு அமைதிக்காக வைக்கிறான்பா. அவன் உத்தமன் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கூட சொல்றாரு மத்திய 5:5 சாந்தவர்கள் வாக்கியமான பூமியை சுதந்திரித்துக் கொள்வார். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியே சுதந்திரித்துக் கொள்வார் அப்படின்னு போடுது. வாக்கியமானங்கள் போட்டு சாந்த குணம் தான் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர், நீ தேவனுடைய ஆசீர்வாதம் மேல தங்கம் போடுங்க. குடும்பத்திலோட பாருங்க, பசங்க கல்யாணம் ஒரே இதுல பல குடும்பங்கள் பிரிஞ்சு போயிடுது. ஒரு வார்த்தை தாங்க முடியல, ஒரே ஒரு வார்த்தை அவசரப்பட்டு பேச சில வார்த்தைகள் அப்படியே குடும்பத்தை 2ஆ பிளந்துது. நல்ல நட்பு, நல்ல குழப்பம், சின்ன பிரச்சனைனால அப்படியே 2ஆ பிரிஞ்சு போகுது.
எவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப், எவ்வளவு குடும்ப உறவு உரைக்கப்படுது. காரணம் சார்ந்தவங்க இல்லை. சின்ன ஒரு வார்த்தை வந்து அமைதிக்காருங்க, கொஞ்சம் நேரம் யோசிங்க. பதட்டப்பட்டு பேச இல்லைங்க, கோபத்துல சொல்லிட்டேங்க, பதட்டத்துல சொல்லிட்டேங்க, வெறுப்புல சொல்லிட்டீங்க, சொன்னதுனால சொல்லிட்டேங்க, இப்படி ஏதாவது சொல்லிட்டு இருக்கீங்க. சில பேர் சொல்லிட்டு நான் விளையாட்டு சொல்லணும், சில பேர் சொல்லி அதெல்லாம் வந்து என்ன, அது ஒன்றும் ஒரு ஆவியின் கடியே கிடையாது, மாம்சத்தினுடைய வெளிப்பாடு. இந்த மாம்சத்தின் கடியை வெளிப்படுத்திக்கலாம். நிறைய பேர் நல்ல வேலைகளை கொடுத்துருப்பாங்க, நல்ல பொறுப்புகள் இருப்பாங்க. ஏதோ ஒரு அவசரம், கோபம் அடிச்சு அதோட தூக்கி போட்டு அந்த பொறுப்பெல்லாம் தூக்கி விட்டுட்டு கடைசியில விட்டுட்டவே கோபத்துல தூக்கி எரிஞ்சிட்டு வந்துட்டு வேதனைப்படுற ஆட்களை எக்கச்சக்க விட்டாரு. அதனால இந்த ஆவியின் கண் சாந்தம், கூலா இருக்கிறது, அமைதியா இருக்கிறது, அப்படியே அழகா இருக்கு, அப்படியே அற்புதமா, அப்படியே விசுவாசத்தை அந்த அந்த தேவன் கொடுக்குற அந்த சமாதானத்தை காத்துக்கொண்டு இருக்கும்போது பூமியே எடுத்துருவீங்க. பூமியை சுதந்திரிச்சு எங்க இருந்தாலும் சுதந்திரிக்கிறவர்களா நீங்கள் பெற்றுக்கொள்கிற ஜனங்களா, எல்லா காரியத்திலும் பெற்றுக்கொள்கிற ஜனங்களா நீங்க மாறி ஊழியர்களோட நிறைய பேர் பார்க்கணும். அவசரம் பட்டு நல்ல ஊழியத்தை விட்டுட்டு விட்டுருவாங்க. ஐயோ விட்டுட்டு தப்பு பண்ணிட்ட அப்படின்னு யோசிக்கிற உழம்புற ஆட்கள் நான் எவ்வளவு பேரை பார்த்துருக்கேன். அவசரம் சாந்தமனம் இருந்துன்னா நீ தான் சீஃபா வருவ, மேல வருவ. இன்னும் வசனம் சொல்லுது, சாந்தமனம் பிரபுக்களே சம்மதிக்கப்படுவார். வேற எவனா இருந்தாலும் சாந்தமனத்துக்கு முன்னாடி எல்லாம் சம்மதிக்கும். அவன் ஓகே ஃபர்ஸ்ட் நோ 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 நோ, நீ சாந்தமா அமைதியா இருக்க பார்த்து ஒரு நாள் எஸ் சொல்லு, ஓகே சம்மதிக்க பாப்பா சம்மதி. அது சாந்தம், அது அற்புதமான பண்பு, அற்புதமான கனி, அது ஆவியானவரால கொடுக்கப்படுகிற கனி. ஆவியானவருக்குள்ள உங்க வாழ்க்கையை நடத்தும் போது, ஆவியானவருடைய பேச்சை கேட்டு நடத்தும் போது, ஆவியானவருடைய ஆளுமைகளை வைத்துக் கொள்ளும் போது இந்த கனி அழகாய் மலரும். அது பல காரியங்களை சுதந்திரிக்க வேண்டும், மேல கொண்டு போய் இந்த பூமியே சுதந்திரிக்க உதவி செய்யும். ஆண்டவரோடு சமாதானமாய் குடும்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளுங்க, சாந்தமனத்தை கற்றுக்கொள்ளுங்க. சாந்தமனம் பெரிய கிழமையாக ஆசிரியப்பாராக. ஆமென்.